மேட் ஃபார் ஈச் அதர் இன்னைக்கு ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி ஜஸ்ட் மிஸ்ஸிலிருந்து நாமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டு உள்ளே வந்திருந்தாங்க. அதில் அவங்க வாக் அவுட் பண்ணுறன்ற ஒரு முடிவு எடுத்தாங்க இல்லையா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது நமக்கு இன்னைக்கு தான் புரியுது. அவங்களுக்கு இப்போ நிறைய பேர் கூட ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ஒன்றா சுற்றிட்டு இருந்த கப்புள்ஸ் எல்லாரையும் பிரித்து விட்றண்டா அப்படின்ற மாதிரி நடுவில் ஒரு டோரை போட்டு பிரித்து விட்டுருக்காங்க. அந்த பிரிவினை அவங்களுக்கு வந்து சாதகமாக அமைய போதா பாதகமாக அமைய போதா அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதை தாண்டி இன்னைக்கு சில பல விஷயங்களும் நடந்தது, எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. கூடவே ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக கொடுத்துடணும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு தெரிய வருது. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் மக்களே. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, அஞ்சலி பவன் மற்றும் சாண்ட்ரா அண்ட் மகேஷ் டேஞ்சர் ஜோனில் இருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அப்செட் ஆகிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து 3 பேர் அந்த டேஞ்சர் ஜோனில் வச்சுட்டு ஓட்டு போட்டு யாராவது ஒருத்தரை காப்பாற்றுங்க அப்படின்னும் போது அஞ்சலி அண்ட் பவன் என்ன நினச்சிருக்கனாங்கன்னா, ஒட்டுமொத்த அந்த மற்ற கப்பிள்ஸ் எல்லாமே நமக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க, நம்மளை தான் காப்பாற்றுவாங்கன்ற மாதிரி அவங்களோட இன்டென்ஷன் இருந்திருக்குது. ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு அப்செட் ஆனது எங்கன்னா, நம்மளை ஓட்டு போட்டு காப்பாற்றலையே, நீத்து நடராஜை காப்பாற்றிட்டாங்களே அப்படின்ற மாதிரி அங்கே அப்செட் ஆகிருக்கிறாங்க. அதனால தான் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் வாக் அவுட் பண்ணிடுறோன்ற மாதிரி நேற்று வாக் அவுட் கொடுத்ததுக்கான காரணமும் இதுதான் அப்படின்றது நமக்கு இன்னைக்கு எபிசோடில் கிளியர் கட்டாக தெரியுது. ஸோ ஒருவேளை போன வாரம் ஜட்ஜஸ் சொன்னாங்க இல்லையா, என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லையும் சிம்பத்தி எம்பத்தி ஓட்டுக்காக இப்படி பண்ணுறீங்களா அப்படின்னும் போது அது உறுதியாகிற வகையில் தான் இன்னைக்கு இருக்குது. ஏன்னா அவங்க ஜட்ஜஸ் எப்படி சொன்னாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க இன்னைக்கு பிஹேவ் பண்ணதாக இருக்கட்டும், அந்த ஓட்டு உழலன்றதால தான் அவங்க வாக் அவுட் பண்ணதாக இருக்கட்டும், இத்தனை நாள் நம்ம போட்ட எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு எப்போ அப்படின்ற மாதிரி தான் அவங்க நிலைமை. வாட் டு டூ, கேம்னா இப்படி தான் நடக்க தெரியும். அவங்க எந்த பேசிஸில் என்ன க்ரைட்டீரியாவில் அவங்க செலக்ட் பண்ணுறாங்கன்றது மற்ற கண்டஸ்டன்ஸை பொறுத்து இருக்குது. ஆனால் நான் பண்ணனே எனக்கு ஏன் போட்டலன்ற மாதிரி அவங்களுடைய வருத்தத்தை புரிஞ்சு கொள்ள தான் முடியணும், வேற என்ன பண்ண. அடுத்து ஒரு பக்கம் என்ன சொல்கிறாரு, கல்யாணம் வந்து அடுத்த கட்ட பிளானிங்கை போடுறாரு. நம்ம கல்யாணம் வசந்தி மற்றும் ஆசியா மற்றும் ருக்குராஜ் நம்ம 4 பேர் சேர்ந்து விளையாடுவோம், டாப் 5 போகிற வரையும் நம்ம சேர்ந்தாவே இருக்கலாம், மற்றபடி டாப் 5 போனதுக்கப்புறம் நம்ம தனித்தனியாக விளையாடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டீம் அப்போ அந்த இடத்துல போடுறார். ஏன்னா கேம் வர வர இன்டென்ஸாக போகும் அப்படின்றதால நம்ம டீம் போட்டு விளையாடிக்கலாம், உனக்காக நான் நிற்கிறேன் எனக்காக நீ நில்லு. ஏன்னா இப்போது யாருமே கல்யாணம் நம்ப மாட்டாங்க, உண்மையாக சொல்லனா கல்யாணம் இப்போ யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா இந்த ஸ்டீல்ன்ற ஆப்ஷன் கல்யாணம் எடுத்ததுக்கப்புறம் ஒருத்தர் கூட கல்யாணம் அடுத்து இப்படி பண்ணுவான்னு நினைச்சா கண்டிப்பா வேற மாதிரி ஏதாவது பண்ணுவான். ஸோ அவன் மேல நம்பிக்கை வைக்கிறது வேஸ்ட்ன்ற ஒரு நம்பிக்கையை கல்யாணம் தான் உருவாக்குனார். அதனால வரப்போற கான்சிக்வன்சஸ் எல்லாமே கல்யாணம் தான் ஃபேஸ் பண்ணும் அப்படின்றது தான் பாயிண்ட். அதனாலதான் இந்த இடத்துல வந்து அலைன்ஸ் போட்டுக்கிறேன், இதெல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற டிசிஷனுக்குமே அவர் வந்திருக்கிறார். என்ன பண்றது, அடுத்த முயற்சி பண்ணி பார்ப்போம், ஒர்க் அவுட் ஆனா பார்த்துக்கலாம் அப்படின்ற டிஸ்கஷன் போகுது. இன்னொரு பக்கம் அதில் வசந்தி வந்து சரியாக பேசலை, யாருக்கிட்ட, அஞ்சலி கிட்ட பேசலன்னு உட்காந்து வெளியே ஃபீல் பண்ணிருக்காங்க. அந்த நேரத்தில் பானு போய் ஒரு டைலாக் சொல்கிறார், இல்லை போன வாரம் ஷிவ் தான் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கேம் எடுத்துட்டு பிரியங்கா என்ன கேம் விளாட்றாங்க, பிரியங்கா எதுவுமே பண்ணுறது இல்லை, ஷிவ்வால் மட்டும்தான் பிரியங்கா அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறாங்க, 3 வாரமாக எடுத்து பார்த்தா பிரியங்கா ஒன்றுமே பண்ணல, ஷிவ் தான் எல்லாமே பண்ணியிருக்கிறார் அப்படின்றத பானு வந்து அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. நான் என்ன கேட்குறேன்னா, பானு கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான், அவங்க 2 பேர் கப்பிள்ஸு, அது ஒருத்தர் ஜெயிச்சாலும் அவர் ஜெயிச்ச கணக்கு தான். அவங்க 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து கோஆர்டினேஷனாக அந்த கேமை ஜெயிச்சு வின் பண்ணுறாங்க. அதே மாதிரி பானு நீங்களும் பானுவும் ஜானும் 2 பேரும் மாற்றி மாற்றி விட்டு கொடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஜெயிக்கலாம்ல. அது உங்களுக்கு வரல, அவங்களுக்கு வருது. அந்த வர்றதால உங்களுக்கு ஒரு பொறாமை ஆகுது அப்படின்ற ஒரு பாயிண்டாக தான் இருக்குதே தாண்டி இவங்க வந்து அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னு. ஸோ என்ன பண்ணுறது, அவங்க நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு போகிறாங்க. ஏன்னா அவளை கால் அடிபட்டும் இது பட்டும் அவங்க போய் ஜெயிச்சிட்டாங்க இல்லையா, அந்த டாஸ்கை வின் பண்ணிட்டாங்க. குறிப்பா பானுக்கு ஒரு காயினும் போக விடாம யார் எடுத்தது, அது சிவ எடுத்தாரு. அது எடுத்தாலுமே அவங்க ஜெயிக்கிற அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்களே. குறிப்பா சொல்லணும்னா அந்த கம்ஃபர்டபிலிட்டி ஃபேக்டர் அவங்க 2 பேருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதால தான் அவங்க 3 வாரம் தொடர்ந்து அந்த டாப் 3லயே வந்து இந்த வாரம் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதுக்கு முழுக்க அவங்களுடைய உழைப்பு தான் காரணம். இதே ஜானு பானுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் கம்ஃபர்டபிலிட்டி ஃபேக்டரும் இதெல்லாம் இருந்துன்னா நீங்க கூட ஜெயிச்சிருக்கலாமே. அப்போ உங்ககிட்ட இல்லாத ஏதோ ஒரு விஷயம் அவங்க கிட்ட நல்லா பண்றாங்க, அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றாங்கன்றதான பாயிண்ட். என்ன பானு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு அந்த இடத்துல. என்ன பண்றது, ஏதாவது சொல்லணுன்ற மாதிரி சொன்ன மாதிரி இருந்து. அதுக்கப்புறம் அஞ்சலி வந்து சந்தியா கிட்ட கேட்கறாங்க, ஸோ நீங்க ஓட்டு ஒருவேளை அது டையா இருந்தா நானும் வெளியே போயிருப்பேன், நீங்க ஏன் எனக்கு ஓட்டு போடலன்னு சந்தியா கொண்டு அஞ்சலி கேட்கறாங்க.
ஏன்னா சந்தியா வந்து அஞ்சலிக்கு ஓட்டு போட்டிருக்கணுமா, அங்க சந்தியா கிட்ட பேசுறாங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஓகே, அண்ட் தென் சோனியா அண்ட் சிவ் பிரியங்கா இவங்க இப்போ வந்து அடுத்து ஒரு பக்கம் சோனியா வந்து சொல்றாங்க, பிரியங்கா இப்ப நம்ம கூட எல்லாரும் கூட மிங்கிள் ஆகுறாங்களா, இதெல்லாம் பண்றாங்களா, அந்த மிங்கிள் ஃபேக்டர்ன்றது பிரியங்கா கிட்ட இல்லையே, இதெல்லாம் இல்லையன்ட்டு. இப்ப அடுத்த இலக்கு பிரியங்கா அப்படின்றது கிளியர் கட்டா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு பக்கம் பானு வந்து சொல்றதா இருக்கட்டும், இப்ப சோனியா வந்து அவங்க மிங்கிள் ஆகுறாங்களா அப்படின்னும் போது, ஏன்னா அவங்க கோல்டன் கப்பல் ஆயிட்டாங்க. இப்ப அதனால இங்க வந்து அடுத்த இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் அடிபடுறத பார்க்க முடியுது. அண்ட் தென் நீத்து அஞ்சலி என்ன பண்றாங்கன்னா, நீத்து அஞ்சலி சோனியா இவங்க 3 பேரும் புது டீம் மெட்டா ஆயிரலாம், நம்ம 3 பேரும் கேங்கா இருப்போம்ன்ற மாதிரி இங்க ஒரு புது குரூப் உருவாகுது. ஆல்ரெடி சோனியா அஞ்சலிக்கு நல்லா ஒத்து போவோம் அந்த கப்பல்ஸுக்கு. இப்ப நீத்துவும் ஜாயின் பண்ணி அவங்க அந்த நட்பு உறவை ஸ்ட்ராங் பண்ணதால இந்த 3 கப்பல்ஸ் ஒன்னாயிரலான்ட்டு. ஒரு பக்கம் இந்த 3, அந்த பக்கம் 2. சூப்பர்பா. அடுத்து 3 பேர் வந்து பிரிட்டோ சந்தியா, ஜானு பானு, பிரியங்கா அண்ட் சிவ். இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அடுத்த வாரம் பலியாடா இருக்க போகுதுன்றது இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சிச்சு. இப்ப எப்படி அந்த கப்பல் போனா நான் ஓட்டு போட்டுறேன், நீ போனா எனக்கு ஓட்டு போத்துரு, அப்ப இந்த 3 பேருக்கு யாரும் ஓட்டு போடுவா அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல மாட்ட போறாங்க. இது ஒரு பக்கம் நடக்குதா. அஞ்சலி வந்து குறிப்பா வசந்தி வந்து பேசாததால அஞ்சலி வசந்தி மேலே சம கோபத்துல இருக்கிறாங்க. அண்ட் தென் பிரியங்கா வந்து இப்போ பேரடைஸ் ரூம் ஜெயிச்சாங்கல்ல, அந்த பேரடைஸ்ல நிறைய சாப்பாடு ஐட்டம் இருக்கு, அதுல ஒரு பவுல்ல கம்மியா இருக்கு போல. அதை வந்து கல்யாண் கிட்ட கேட்டிருக்காங்க. கல்யாண் கிட்ட கேட்டு இதை ரீஃபில் பண்ண சொல்லணுன்ற மாதிரி அங்க சின்ன விஷயம். அது வந்து கல்யாண் ரியாக்ட் ஆகிட்டு ரீஃபில் சொல்லணும், அவங்க சொல்லணும் எதுக்கு வந்து இப்படி கேட்டுறாங்கன்ற மாதிரி அங்க கல்யாணுக்கும் இவங்களுக்கும் ஒரு பயங்கரமான சுச்சுவேஷன். அதுல குறிப்பா கல்யாண் ரொம்ப கோவத்தின் வெளிப்பாடு, எல்லாத்தையும் கோவத்தை உச்சகட்டத்துக்கு எடுத்துன்னு போனதை பார்க்க முடிஞ்சுச்சு. அது பிரியங்கா, நான் எனக்கு தோணுன டவுட்டு கேட்டேன்டா, இதுல என்ன பிரச்சனை, நான் அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன், பட் இருந்தாலும் நீ இப்படி பேசியிருக்க வேண்டாம்ன்ற மாதிரி மாத்தி மாத்தி வாக்குவாதம் போய் முடிஞ்சிருக்குது. ஓகே, இது ஒரு பக்கமா. அண்ட் தென் பிரேமகுரு வராரு. வந்த உடனே பாத்தீங்கன்னா சொல்லிட்டு சிவன் பிரியங்கா வந்து எப்படியோ நல்லா பண்ணி இந்த வாரம் கோல்டன் கப்பல் ஆயிட்டீங்க, பாரடைஸுக்கு போறீங்க, இப்போ உங்க 2 பேருக்கு சேவகர்கள் யாரு அப்படின்ற கேள்வியை கேட்கறாங்க. அப்ப வந்து ஆசியா அண்ட் ருக்குராஜ் சேவகர்கள். அதுல ருக்குராஜ் வந்து ஆசியாவுக்கும் சேவகரா இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வச்சு ஒரு மூவ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்து முடியுதா. முடிஞ்ச உடனே ஆசியா மற்றும் ருக்குராஜ் ரூமுக்கு போறாங்க. அங்க இவங்க 2 பேருக்கிட்ட ஏதோ ஒரு எமோஷனல் ஃபீலிங். அது ஆசியா பேச ருக்குராஜ் ரியாக்ட் பண்ண அவங்க ஒரு பக்கம் பிரேக் டவுன் ஆகி உடஞ்சி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க முடிஞ்ச உடனே அடுத்து மாஸ்க் மேன் உள்ள வர்றார். மாஸ்க் மேன் உள்ள வந்து பாய்ஸ் எல்லாம் வெளியே போங்க, கேர்ள்ஸ் எல்லாம் உள்ள போங்கன்ற மாதிரி அந்த கப்புள்ஸை 2ஆ பிரிச்சுட்டு நடுவுல ஒரு டோர் செட்டப் எடுத்துட்டு வந்து போட்டாங்க. ஸோ பாய்ஸ் யாரும் அந்த டோரை தாண்டி அந்த பக்கம் போக முடியாது, அவங்களும் இந்த பக்கம் வர முடியாது. அந்த சுச்சுவேஷன்ல பிரிச்சு விட்டுட்டு இருக்கிற டைம்ல கரெக்டா ஸ்ரீமுகி உள்ள வராங்க. உள்ள வந்தவொடனே என்ன சொல்றாங்கன்னா, இந்த வாரம் உங்களுடைய டாஸ்க்கு பிரிச்சு வைக்க போறோம். இந்த பிரிச்சு வச்சாதான் அந்த லாங் டிஸ்டன்ஸ்ல உங்களுடைய அன்பு, நேசம், பாசம் இதெல்லாம் எப்படி இருக்கு, குறிப்பா காதல் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நிறைய பேருக்கு இது எங்களால முடியாது, கஷ்டம்னு சொல்லியிருந்தாங்க. அதுல ஒரு சில நபர்கள் வந்து இது நல்ல விஷயம் தான், குறிப்பா நீத்து அண்ட் ஆசியா இது ரொம்ப நல்ல விஷயம் தான், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பிரிச்சு வச்ச விதம் நல்லா இருந்தது. அதுல ஒவ்வொரு கப்பலுமே அவங்களோட தரப்பு, நாங்க இதனால எவ்வளவு பிரேக் டவுன் ஆகிருக்கோம், வாழ்க்கையில் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நடந்திருக்குன்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய லைஃப்ல நடந்த விஷயத்த சொன்னாங்க. தட் வாஸ் நல்லா இருந்துச்சு. இதை கேட்டுட்டு ஸ்ரீமுகி இது ஓகே, மெஜாரிட்டி ஆஃப் த கப்பல்ஸ் அக்ரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க தான் உங்க கணவருக்கெல்லாம் சமைச்சு கொடுக்க போறீங்க, சமையலுக்கான எக்யூப்மெண்ட்ஸ், ஃபுட்டு இது எல்லாமே வந்துடும், நீங்க சமைக்கிறதுக்கு ரெடி ஆகுங்கன்ற மாதிரி ஸ்ரீமுகி சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் கல்யாண் வெளியே உட்காந்துக்கிட்டு, அவனை இது நான் டோரை கூட உடச்சிடுவேன், இதெல்லாம் பண்ணிடுவேன், என்னால் இப்படிலாம் இருக்க முடியாது, ஐ வில் கோ, கண்டிப்பா வந்து நான் இது பண்ணுவேன், ஸ்ரீமுகி வந்ததால மட்டுமே இப்ப இந்த டோரை விட்டு வச்சிருக்கேன், என்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, வசந்தி கூட இருக்கிறதால தான் நான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி இவ்வளவு தூரம் கேம்ல நல்லா விளையாடுறேன்னா அது முழுக்க வசந்தி தான் காரணம், அவளை பார்க்காமலாம் என்னால இருக்க முடியாதுன்ற மாதிரி கல்யாணோட ரியாக்ஷன் இப்படிலாம் மாறி இப்படிலாம் நடந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து பவனும் வந்து கண்ட்ரோல் பண்ணும் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஸ்ரீமுகி வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணோடனே நிறைய பேருக்கு வந்து ஒட்டுமொத்த ஆண்களும் நோ 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 அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் வந்து ஸ்ரீமுகி இல்லை, அவங்களும் இனிஷியலா அப்படிதான் சொன்னாங்க கேர்ள்ஸுமே. அதுக்கப்புறம் இந்த ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, இது மேலும் உங்களை வலு சேர்க்கறதுக்கும் உங்களுடைய ஃபீலிங்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் நாங்கள் இந்த ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறோம், இதுக்கு நீங்க கோஆபரேட் பண்ணுங்கன்ற மாதிரி ஸ்ரீமுகியும் ஓப்பனா சொல்லிட்டாங்க. கல்யாணம் வந்து வாக் அவுட்டே பண்றேன்ட்டானே, நான் இப்போ வாக் அவுட் பண்றேன், எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, கண்டிப்பா வசந்தியை கூப்பிட்டு நான் வெளியே போறேன் ஸ்ரீமுகி, இதெல்லாம் செட் ஆகாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
உடனே அங்கே ஆங்கர் ஸ்ட்ரீமுக்கு சொல்லி புரிய வச்சு இந்த டாஸ்க்கை ஓகே பண்ணிட்டு போகிறாங்க. போனதுக்கப்புறம் ஒரு பக்கம் பயங்கரமாக அந்த பக்கம் சமையல் நடக்குது, இந்த பக்கம் அவங்கள நினச்சி இவங்க ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்க சுச்சுவேஷனில் ஒய்ஃப் எல்லாம் சமைச்சிட்டு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அந்த லெட்டர் எழுதி முடிச்சோடனே ஒவ்வொருத்தரோட சமையலுமே அந்த டோர் வழியாக அடியில் ஒரு ட்ரா மாதிரி இருக்குது, அதில் வச்சுட்டா இந்த பக்கம் சமையல் வந்துடும். அந்த சாப்பாடை எடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் அந்த லெட்டரை படிச்சுட்டு அவங்க எல்லாம் அந்த ஒரு டோர் அந்த டோர் எவ்வளோ பெரிய மிஸ்ஸிங் ஃபீலிங்கை உருவாக்குது, அதில் எவ்வளோ எமோஷன்ஸ் வெளிவருது அப்படின்றது தான் இந்த வாரத்தோட எபிசோடு. நல்லா இருந்துச்சு. நாளைக்கு டாஸ்க்லாம் எப்படி பண்ண போகிறாங்கன்றது தான் வெயிட் பண்ணி பார்க்குறோம். ஒரு பக்கம் பிரித்து வச்சுட்டீங்க, பார்க்க முடியாது. இப்போ எப்படி அவங்க பார்க்காம ஒரு டாஸ்க்கை பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி டாஸ்க் வைக்க போகிறீங்கன்றது தான் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதெல்லாம் நாளைக்கு வர்றதை பார்த்துட்டு பேசுவோம். தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. பாய் கைஸ்.